ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள உங்களை அவரை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியில் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தை அங்கீகரிக்கவும், இந்த மாதத்தை நம்மளை ஆசீர்வதிக்கவும், வருத்திக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதம் என்னுடைய ஜீவிதத்தில் நான் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலான்னு தெரில, ரொம்ப தரித்திரமான மாதம் எந்த மாதமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் மாதத்துலேயே ரொம்ப சின்ன மாதமாக இருக்கும் இல்லையா? மாதத்தில் ஏன்னா ஜனவரி மாதம் முதல் மாதத்தில் எல்லா செலவையும் பண்ணி முடிச்சுடுவோம். பிப்ரவரி மாதத்தில் பைசா எதுவுமே இருக்காது, ஒரு நெருக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் எல்லா மாதங்களையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. யோபு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 6:13 எடுத்து வாசிங்க. யோபு புஸ்தகம் 6:13. எனக்கு உதவியானது எனக்கு ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம். ஆமேன். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய கடந்த மாதம் 31ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் ஒருவேளை நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கலாம். சகாயம் என்னை விட்டு நீங்கி போயிற்று, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, ஒரு உதவியும் ஒரு சகாயமும் இல்லாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த யோபு சொல்வது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை சங்கீதம் 124:8 இப்படி சொல்லுகிறது வாசிங்க. சங்கீதம் 124:8. நம்மளுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும். ஆமென். நமக்கு சகாயம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? சகாயம் எங்கே இருக்குது? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திட்ட இருக்குது. திருப்பி வாசிங்க. அது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தருடைய அவருடைய நாமத்தில் தாங்க சகாயம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். எந்த மனுஷனும் நமக்கு சகாயம் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. யாராச்சும் எனக்கு சொல்லுங்கள், டெய்லி காலைன்னு சொன்னேன், உங்களை கூப்பிட்டு யாராச்சும் வராங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் யாராச்சும் சொல்கிறாங்களா? ரோட்டில் விழுந்து கிடுங்க, 10 வண்டி அப்படியே வேகமாக என்னாகும், கிராஸ் ஆகும். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுறதுக்கு நிற்பாங்க. கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சுன்னா அவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் யாரும் அவங்க கார்லேயோ அவங்க வண்டிலேயோ ஏற்றி கொண்டு போய் இவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டாங்க. சகாயம் இல்லை. சகாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கை வைக்க வேண்டியது ஆண்டவர் இடத்துல. ஆமென். ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 21:11. தன் மகளை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால். இங்கே பாருங்க, கணவனை பார்த்து மனைவி சொல்கிறா, உன்னுடைய 2வது மனைவியையும் அந்த பிள்ளையும் இந்த வீட்டை விட்டு துரத்திரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பற்றி தானே சொல்லியிருக்கணும், இஸ்மவேலை குறித்து தானே சொல்லியிருக்கணும் ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் நீ கவலைப்படாத, இஸ்மவேலை அதை பற்றி சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு? ஈசாக்குவினிடத்தில் உன் சந்ததி. ஈசாக்கு நல்லா இருப்பான் இல்லையா? ஈசாக்கு 2 பிள்ளைகளில் எந்த பிள்ளை பாஸ் ஆகுன்னு சொன்னால், நான் கேட்ட ஆள் இவ பாஸ் ஆகன்னு சொல்லாமல் இவ பாஸ் ஆவான்னு சொன்னால் எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம கேட்டதுக்கு உதவி கிடைக்காம கேளாத உதவி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. இதோட ஒரு பெரிய துக்கம் ஆகார். கீழே வாசிங்க. அவன் கொஞ்சம் தண்ணி எடுத்து வாசிங்க. அவன் ஆகாரையும் ஆபிரகாம்
அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாச்சு. அவள் புறப்பட்டு போய், பாருங்க, அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவள் எகிப்து தேசம், அவள் ஒரு அடிமை. அந்த அடிமையை கூட்டிகிட்டு வந்து என் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது யார்? சாராள். இப்போ திடீர்னு என்ன பண்ணுது? வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லியாச்சு. அவள் எங்கே போவாள்? பிள்ளை எடுத்துகிட்டு எங்கே தான் போவாள்? யோசித்து பாருங்கள். போனால் வனாந்திரம், ஒட்டகம் இருக்குது, பிள்ளையை கொண்டு போகலாம். அப்பத்தை என்ன தான் சேர்த்து வச்சாலும் புளிசோரையும் 1 மாதம் சாப்பிட முடியாதுல்ல. யோசித்து பாருங்கள். ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு புளிசோறு கொண்டு போனாலும் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? 3 நாள் இல்லை, மாதம் முழுவதும் சாப்பிட்ற மாதிரி. நம்ம முதல்ல அம்மா சொன்னாங்க, தேவப்பம்மா, கெட்டு போகாத சட்னி நான் ஒன்று பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னு. கெட்டு போகாத சட்னியும் 1 வாரத்தில் கெட்டு போயிடும் இல்லையா? எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் எதுவும் தாக்கு பிடிக்காது. ஆபிரகாமுக்கு தெரியும், ஆகாருக்கு தெரியும். கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இவங்க வனாந்திரத்துக்கு போனோன்னு வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, பாருங்க, தண்ணி தீர்ந்து போச்சு. தண்ணி கொஞ்சம் தீரும்போதே இவன் என்ன பண்றா? அலைஞ்சு திரியிறா. தண்ணி வேணும், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாட்டி கூட என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சாச்சு போகணும். அவளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லை. வாசிங்க. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டுட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தூரத்தில் பிள்ளையை போட்டுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஒரு மனுஷன் இல்லை. அப்படி ஒரு மனுஷன் வந்தாலும் அவன் ஒரு துருத்தி தான் கொடுப்பான். அந்த துருத்தி வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும்? அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய உதவி விருதான். மனுஷன் நமக்கு உதவி பண்ணாலும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? போக முடியும். மனுஷன் நம்மளை கடைசி வரைக்கும் கை தூக்கி விட முடியாது. மனுஷன் நம்மளை மேலே கொண்டு வர முடியாது. வனாந்திரம், மனிதர்கள் கிடையாது. ஆகாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தண்ணி தீர்ந்து போச்சு. அப்போ என்ன சம்பவம் பாருங்கள். முதல் வசனம் வாசிங்களே. சங்கீதம் 124:8 ஒருத்தர் வாசிங்க. நம்மளுடைய சகாயம், என்ன கவனிங்க, ஒருத்தர் மட்டும் வாசிக்க, என்ன கவனிங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும். ஆமென். இதுதான் சத்தியம். உனக்கு கிடைத்த ஒரே ஒரு சகாயம் வானத்திலிருந்து வரணும். வானத்திலிருந்து மட்டும்தான் வரணும். அப்போ ஆகாருக்கு தெரிஞ்சு போச்சு, தண்ணி தீர்ந்து போச்சு, இனி என் பையனை ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லி அம்பு விடுற தூரத்தில் பிள்ளையை போட்டுட்டு இங்கே வந்து அழுகிறான். அப்போ ஒரு சத்தம் கேட்கப்படுது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. தண்ணீர் எங்க இருந்துச்சு? புதுசா திறந்தாரா? தண்ணி ஏற்கனவே அங்கே இருந்துச்சு. இவ கண்ணு வனாந்தத்தில் பார்த்து பூத்து போனதுனால அங்கே தண்ணி இருக்குது இவளுக்கு தெரியல. கர்த்தர் அவளுடைய கண்கள் என்ன பண்ணார்? திறந்ததுனால அவ போய் அந்த தண்ணி என்ன பண்றா? எடுத்துட்டு வந்து வாசிங்க. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தெரியுமா? தேவன் பிள்ளையுடைய அந்த தண்ணி இன்ன வரைக்கும் நிக்கல. அந்த தண்ணி தான் மக்காங்கிற இடத்துல இப்பவும் என்ன பண்றாங்க? போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வராங்க. எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 வருஷங்களுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் அந்த தண்ணி நிற்கவில்லை.
தேவன் உனக்கு சகாயம் பண்ண ஆரம்பித்தா அது நிற்காது. கடைசி வரைக்கும் அந்த சகாயம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை தான் அவர் சொன்னார், நான் குடிக்கிற தண்ணீர், நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, அது நித்திய காலமாய் நீரூற்றாய் உன்னிடத்தில் என்ன பண்ணும், அது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே புறப்பட்டே வரும். நீ தண்ணியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டா நித்திய காலமாய் அது நீரூற்றாய் நமக்கிட்ட உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு சகாயம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகாரை பார்த்து சொன்னார், அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ பயப்படாத, அவனை நான் பெரிய சாதியாக்குவேன். அவருடைய கண்களை திறந்தார், தூரத்தில் அந்த நீரூற்று இருந்துச்சு. காலையில் ஒருவேளை இந்த மாதம் ஒரு ஹோப்லெஸ் டேவாக இருக்கலாம். இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸில் காசு இல்லாமல் இருக்கலாம், பல நெருக்கடி நம்மை சுற்றி இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ராத்திரி நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமிடத்தில் எனக்கு சகாயம் வரும். அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா. திருப்பி வாசிங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போது சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தை பூமி படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சகாயம் செய்வார். அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் எனது வலது பாரிசத்தில் மீட்டிருக்கிறார். இப்படி நம்ம சொல்ல 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 தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணரும் பொழுது, அனுபவிக்கும் போது கர்த்தருடைய சகாயம் எப்போதும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 28:7 வாசிங்களேன். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஆமென். என்னது நீங்கள் சொல்லணும், இந்த மாதம் முடியும் போது, நான் அவரை நம்பி இருந்தேன், எனக்கு சகாயம் கிடச்சிச்சு. நான் நம்பி இருந்தேங்க, நான் ஒன்றுமே பண்ணல. திருப்பி வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இந்த மாதாண்டவர் சொல்கிறாரு, நீ சகாயம் பெறுவாய். அல்லேலூயா. அது மனுஷர்கள் மூலியமாகவோ மனுஷர்களாகவோ யாருனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியவர் மேலே இருந்து வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஒரு விஷயம், எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில், நான் சகாயம் பெற்றேன், நான் அவரை நம்பி இருந்தேன், நான் சகாயம் பெற்றேன்னு சொல்லத்தக்கதாக ஒரு விஷயம், எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஓ ரகதரபா சந்தராத ரகசியாதன. ஒரு விசை பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென், ஆமென். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உற்சாகமாய், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்.
என்றும் கைவிடுவதில்லை. உற்சாகமாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். கலங்காதே மனமே. Yes, beautiful. தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் கைகளை தட்டி உற்சாகமாய் உடரக சகல் வரகத ரகசியாதன நீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். பயப்படாதே மனமே, உன்னிடம் இருக்க பயமே, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அற்புதம் செய்வார், வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த மாசம் அற்புதம் நடக்கும். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பாதப்படிக்கு நாங்கள் வருகிறப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையிலாக உம்மிடத்தில் நாங்கள் வருகிறப்பா. எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, எங்களுக்கு அநேக சகாயம் தேவையப்பா. ஒவ்வொருத்தருடைய சூழலில் வந்திருக்கலாம். அநேகருக்கு உணவுக்கு கூட கஷ்டம் இருக்கலாம், அநேகருக்கு வாடகை கொடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை கடன் பாரத்தினால் கடனை திருப்ப முடியாத சில சூழலில் இருக்கலாம். தன்னுடைய வியாதிக்கு ஒரு மருத்துவம் பார்ப்பதற்கு முடியாமல் இருக்கலாம். பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத சூழலில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் மனுஷர்களை நம்பவில்லை அப்பா. நீர் சொன்ன வசனத்தின்படி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையிலாகிய உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தேன், நான் சகாயம் பெற்றேன். இந்த மாதம் முடியும் போது 29 நாங்கள் சொல்லணும், நான் சகாயம் பெற்றேன். என் தேவன் என்னை சந்தித்தார், எனக்கு உதவி செய்தார், என்னை கை தூக்கி விட்டார், எல்லா இக்கட்டிலும் என்னை மாற்றினார் சொல்லி நாங்கள் சொல்லத்தக்கதாக நீர் அற்புதமாய் நடத்துவீராக. உடைய மகத்துவம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.